என்ன நம்மளெல்லாம் ஓட்டிட்டு போறாங்க, நாம என்ன ஆடா மாடா? மோசம், மலிவான அடிமைகள். நம் வீரம் எங்க செத்து விட்டதா? நேரம் வரும், உன் வீரத்தை காட்டு. இப்போது சமயோசிதம் போல் நடந்து கொள். வா போலாம். பட்டம் வேற வெக்கேடு. நீ என்னப்பா அதுக்குள்ள சலிச்சுக்கிற? யாருங்க நியாயம் தானே அவன் பேசுறது? இதுதானே நம்ம தொழிலே. அங்க ஒரு சர்வாதிகாரி அக்கிரமம் பண்ணான்னு சொல்லி போட்டு அவனை எதிர்த்து சண்டை போட்டோம், போராடினோம். இங்க என்னடா அப்பந்தம் இல்லாத செங்கப்பனுக்கு உழைச்சு போட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்கா? நீ வேணா உல்லாசமாயிர, இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு உழைச்சாதானே முடியும். போங்கப்பா போய் வேலையை பாருங்க, இல்லன்னா கிடைக்கிற ஒரு உருண்டை கழிக்கும் ஆபத்து வந்துடும். ஏய், காலம் அறிஞ்சு மணிமாறன் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. நல்லா கவனிச்சார். இவங்க அப்பா வேளாண்மை கட்டு போய் இவருக்கு கத்து சண்டை எல்லாம் கத்து கொடுத்தார். இவர் என்னடா ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு மருந்தரைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்னடா கன்னித்தீவுக்கு வந்தாரு, கட்டையில பார்த்தாரு, வெட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இவருதாப்பா நம்ம விடுதலையை கவனிக்க போறாரு. அதெல்லாம் போங்கப்பா. அறவேக்காடு பொறுப்பு சுமந்துட்டு இருக்கிறவன் உன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். செஞ்சால் வருது, கொட்டுறதுக்கு முன்னால வெட்ட ஆரம்பிங்க. பாவம், இழைப்பாளுகிறீர்களா? இளநீர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா? சின்னப்பாது பட்ட மரத்துல பால் வடிக்குது. அடிமை பேய்களை வேலை செய்ய சொன்னால் வெட்டுக்கதையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாட்டி கதையா பேசுவான்? நாங்களும் உன்ன மாதிரி மனுஷன் தாயா. எங்க வளத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே, எங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறியே, ஏன்? 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 நான் யார் தெரியும்?